இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஒரு ஊரே சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்காங்களே, இதை விட வேற என்ன நல்ல விஷயம் நடக்கணும் உங்களுக்கு? உச்சக்கட்ட டிப்ரெஷன்ல நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. போகி வரப்போகுது 14ஆம் தேதி. இந்த புத பகவான், இப்போ நான் சொன்ன பாருங்க, பணம் வருது, ஹாப்பி, இதெல்லாம் முதல் 15 நாளுக்கு மட்டுமே. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாதீங்க, வேண்டாம். ஏன்னா 2-11 கூடிய புத பகவான் 6ல் மறைஞ்சிடறார், தோஷம். 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். இதுதான் இருக்கிறதுலே பெரிய ப்ராப்ளம். நீங்கள் நினச்சிக்கிறீங்க அது ப்ரமோஷன் வரும், பாக்யஸ்தானாதிபதி, அதிர்ஷ்டம் வரும், இதெல்லாம் ஓகேங்க. ஆனால் அவர் பாதகாதிபதி, சிம்மராசிக்கு பாதகாதிபதி அவர் தான். அவரு போய் உச்சம் பெறக்கூடாது, அது மிகப்பெரிய ப்ராப்ளம். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை பெருசாக்க விடாமல், அப்பயே உனக்கு என்னப்பா வேணும், ரைட், இப்போ கிளம்புப்பா, பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது, கிளம்பு அப்படின்னு விடுறதும் உங்களுக்கு நல்லது. நான் யாருன்னு காட்டுறேன் பாரு, அதெல்லாம் வேண்டாம். சில பேர் கையூட்டு வாங்கினதா சொல்றது, தேவையில்லாத பழி போடுறது உங்க மேல. அரசு பணியில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டோன்ட் அக்செப்ட் எனி கிஃப்ட் ஃப்ரம் எனி வெண்டார்ஸ். இதை ரொம்ப மைண்ட்ல வைங்க. அப்ப என்ன பண்ணலாம் சிம்மராசிக்காரர்கள்? ஆஃப்டர் திஸ் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இன்று சந்திராஷ்டமம், பரிகாரம் மௌன விரதம். வேற இது அதான் பரிகாரம். அப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே பரிகாரம் மௌன விரதம். காலைல எந்திரிச்சிங்களா, வேலைக்கு போனீங்களா, வந்தீங்களா, அவ்வளோதான். வேலை இடத்துல என்ன செய்ய உங்களை பற்றி வணக்கம் வந்துடும். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாத பலன்கள். என்னது, ஜனவரி மாதம் அதுக்குள்ளே வந்துருச்சுங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக ராகு பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சினே இந்த வருஷம் ஃபுல்லாக பயிற்சி. என்ன பண்ண போகிறோம், 2025 என்ன பண்ண போகிறோன்னு பேசியே 2025 முடிஞ்சு போச்சு. இப்போ 2026 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளே ஜனவரி மாத பலன் போட்டிங்க. ஆமாம், நம்ம ரூட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளோட பதிவுகள் எப்பயுமே அப்படி தானே, 15 நாள் முன்னாடி வந்துடும். அதுக்கப்புறமா நல்ல அறிவு சார்ந்த கருத்துக்கள் போகும், திரும்ப மந்த்லி பலன்கள் போகும். நம்ம பிரித்து வச்சுருக்கோமே, வி ஆர் கிளியர். ஸோ அப்போ ஜனவரி மாத பலன்கள் என்னங்கிறத நீங்கள் கேட்க போகிறீங்க. ஜனவரி 2026 1ஆம் தேதியெலாம் என்ன நடக்க போகுது நான் சொல்கிறேன். ஸோ முதல் விஷயமாக, ஒரு ஊரே சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்காங்களே, இதை விட வேற என்ன நல்ல விஷயம் நடக்கணும் உங்களுக்கு? ஜனவரி 1ஆம் தேதி 2026 யாருக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது. காரணம் என்ன சொல்லுங்க? ஒரு செவ்வாய் பகவான் ஆகட்டும், புத பகவான் ஆகட்டும், சூரியன் ஆகட்டும், சுக்கிரன் ஆகட்டும், எல்லாரையும் 5ஆம் இடத்துல நிற்க வச்சிட்டார் இறைவன். 5ஆம் இடமாகப்பட்ட யோகாதிபதி வீட்டில் நிற்க வச்சு, உதப்பா குரு அவருக்கு பார்த்து விடுப்பா அப்படின்ட்டு குருவை வேற பார்க்க சொல்றார். ஏற்கனவே 5ஆம் இடத்துல நின்னதே பெரிய பெருமை. அதை குரு வேற பார்த்து ஒவ்வொருத்தரையும் ஷைன் பண்ணுறார். எப்படி ஷைன் பண்ணுறார்? 2 கூடிய புத பகவான் தனாதிபதி, அவர் 5ஆம் இடத்துல நிற்க வைக்கிறார். அதே ஒரு பெரிய விஷயம். அதை குருவை வச்சு பார்க்க விடுறாரு. இது பெரிய விஷயம். அப்போ என்ன ஆகும்? தனாதிபதி ஷைன் ஆகும்போது என்ன ஆகும்னா, வராத பணங்கள் எல்லாம் வரும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஜோதிட சாஸ்திரம் தெளிவாக சொல்லுது. ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த குழப்பமும் இல்லை. 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி கொடுத்தேன் சார் பணத்தை, நம்ம குமாரின் பேர், இப்போ வரைக்கும் தரேங்கிறான் சார். எப்போ கேட்டாலும் எப்படா தருவேன், வரும்போது தருவேன், எப்படா வரும், அதுவாக வரும், இப்படியே என்ன வச்சுருக்கான் சார். இனிமேல் இந்த ஜனவரி 2026 பிறந்த அன்னைக்கே ஃபோன் பண்ணுவோம், ஹாப்பி நியூ இயர் குமாரே வணக்கம். அவர் நமக்கு சொல்லுவார், கவலைப்படாதீங்கண்ணே, நாளைக்கு பணத்தோடு வரேன். நல்ல விஷயம் சொல்கிற ராஜா, ரொம்ப நன்றி. 1ஆம் தேதி பிறக்கும் போதே பணத்தோட பிறக்குங்க சிம்மராசிக்காரர்கள். என்ன எழுதி வச்சுக்கோங்க, பிறக்கும் போதே பணத்தோட பிறக்கும். சில பேர் கமெண்டில் சீரியஸாலாம் திட்டுறீங்க, எனக்கு மட்டும் இது நடக்கலைன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் அதெல்லாம் பார்த்து நான் உண்மையிலேயே நான் சிரிச்சபடி கடந்த காரணம் என்னென்னா, ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும். பார்த்தா தான் உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியும். உச்சக்கட்ட டிப்ரெஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் ஜாதகம் பார்த்தா தானங்க தெரியும். அதுக்கு தான் நம்பர் வரைக்கும் கொடுத்து பண்ண மாட்டேங்கிறீங்களே. அப்போ 5ஆம் இடத்துல குரு பகவான் இத்தனை பேர் வரும் பொழுது, குரு பார்க்கும் பொழுது, குருவோட வீட்டுக்கு இத்தனை பேர் வரும் பொழுது, குரு பார்க்கும் பொழுது சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகிறது. என்னது 3-10 கூடிய சுக்கிர பகவான், கமான் வாங்க 5ஆம் இடத்துல போட்டு குரு விட்டு பார்க்க விடு. சூப்பர். என்ன ஆகுது? அவர் தாங்க தொழில் தரப்போறாரு. அவர் தான் உங்களுக்கு தொழில் தரப்போறாரு. அவரை குரு பார்க்க வச்சுட்டார். அப்போ என்ன ஆகும்? தொழில் ஸ்தானம் பிச்சுக்கிட்டு போகுது. அடுத்ததாக 4-9 கூடிய செவ்வாய் பகவான், அவரும் 5ஆம் இடத்துல இருக்கார். சூப்பர், எல்லாருமே நல்லா இருக்கு. அடுத்து 5ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட யாரு? யோகாதிபதி குரு 11ஆம் இடத்துல இருக்கார். இதை விட சூப்பரான விஷயம் வேற எதுவும் கிடையாது. காரணம் என்னவென்றால், ஒரு
3-4 காம்பினேஷன் ஆஃப் யோகங்கள் ஒர்க் ஆகுது பாருங்கள். என்னென்ன காம்பினேஷன்? எல்லாரும் குரு வீட்டுக்கு போனதே ஒரு பெரிய விஷயம், குரு பார்த்தது அதை விட பெரிய விஷயம், எல்லாரும் 5ஆம் இடத்துல இருந்தது எல்லாத்த விட பெரிய விஷயம், எல்லாமே நல்லா இருக்கு. 14ஆம் தேதி வரப்போகுது, போகி வரப்போகுது. போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழசையெல்லாம் சுட்டு தள்ளு. அப்போ என்ன ஆகும்? 14ஆம் தேதி இந்த புத பகவான் அப்படியே நவுந்து மகரத்துக்கு வர்றார். இந்த மகரம் எது? உங்களுக்கு 6ஆம் இடம். 2-5 கூடைய புத பகவான் 6ல் வர்றார். ரைட்டு, இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம். இந்த இப்போ நான் சொன்ன பாருங்க, பணம் வருது, ஹாப்பி, இதெல்லாம் முதல் 15 நாளுக்கு மட்டுமே. அடுத்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் எதுவும் பண்ணக்கூடாது, அமைதியாக இருக்கணும். ஒரு மாதத்துக்கு. பிப்ரவரி மாதமும் நம்ம சொல்லுவோம் சார், நம்ம பலன்கள் எல்லா மாதமும் தானே வருது. பிப்ரவரி மாத பலன்களில் உங்களுக்கு என்ன சொல்லணும் அதை கேட்டுக்கோங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாதீங்க, வேண்டாம். ஏன்னா 2-11 கூடிய புத பகவான் 6ல் மறைஞ்சிடறார். தோஷம், பண்ணக்கூடாது. சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டத்தில் யாரும் தப்பிக்க முடியாது. சட்டம் சொல்கிறது தான். அப்போது புத பகவான் என்ன பண்ணுறாரு? ரொம்ப நாள்லாம் கிடையாதுங்க. 14ஆம் தேதி வந்த புத பகவான் அது என்னமோ தெரியல, உங்களுக்கு மட்டும் 17ஆம் தேதி 18ஆம் தேதியே நகர்ந்துடுறார். ஒரு 4-5 நாளைக்கு மட்டும் நீங்கள் பெருசாக எதுவும் பண்ணாதீங்க பண விஷயத்தில். ரைட். இப்போது செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். எப்போ? 6ஆம் இடத்துல. 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். இதுதான் இருக்கிறதுலே பெரிய ப்ராப்ளம். நான் கடைசியாக சொல்லும் பொழுது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது சார், அதை கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் எங்கிட்ட சொன்னாங்க. இந்த ஒரு ப்ராப்ளத்தை சொன்னால், ஆனால் பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா 4-9 கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவது, நீங்கள் நினச்சிக்கிறீங்க அது ப்ரமோஷன் வரும், பாக்யஸ்தானாதிபதி, அதிர்ஷ்டம் வரும், இதெல்லாம் ஓகேங்க. ஆனால் அவர் பாதகாதிபதி, சிம்மராசிக்கு பாதகாதிபதி அவர் தான். அவர் போய் உச்சம் பெறக்கூடாது. அது மிகப்பெரிய ப்ராப்ளம். 15ஆம் தேதிக்கு அப்புறம் சிம்மராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, பஞ்சாயத்து இதெல்லாம் வரும். ஏதாவது ஒரு கேஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் அதை பண்ணாதீங்க, விட்டுருங்க. 40 நாள் பொறுங்க. பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் அந்த கேஸை பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு கேஸு கூப்பிட்றாங்க, ஒரு வக்கீலே அனுப்பிவிடுங்க, நீங்கள் போகாதீங்க. அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை பெருசாக்க விடாமல் அப்பயே உனக்கு என்னப்பா வேணும், ரைட்ப்பா கிளம்புப்பா, பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது, கிளம்பு அப்படின்னு விடுறதும் உங்களுக்கு நல்லது. நான் யாருன்னு காட்டுறேன் பார், அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். செவ்வாய் உச்சமாகும் பொழுது உங்களுடைய டெம்ப்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணுவார். டெம்ப்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? நான் யாருங்கிறத காட்டுறதுக்காக ஒரு பெரிய மனிதருக்கு ஃபோன் பண்ணுவீங்க, அவரோட நட்பை நீங்களே கெடுத்துப்பீங்க. தேவையில்லாத விஷயத்தை அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட உங்கள்கிட்ட நல்லா பழகிட்டு இருந்தார், அந்த நட்பை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. அதுதான் நடக்கும். 4 குடையவன் உச்சம் பெறக்கூடாது. அவர் உங்களுக்கு பாதகாதிபதி. வீடு, முக்கியமாக வீடு கட்டுற இடத்துல சண்டை, பில்டிங் கட்டுற இடத்துல சண்டை, இதெல்லாம் தன்னால் வரும். அல்லது அரசு சில பேர் கையூட்டு வாங்கினதா சொல்கிறது, தேவையில்லாத பழி போடுறது உங்கள் மேலே. அரசு பணியில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பணத்தை எண்ணி பார்த்து வாங்கணும். யாராவது பணம் கொடுக்கட்டேப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், வெளியே போ, முதல்ல எங்கிட்ட முன்னாடி நிற்காத அப்படி சொல்கிறது நல்லது. விளையாட்டுக்காக அவங்க பேசிட்டாங்க சார், நானும் விளையாட்டுக்காக சிரித்தேன், அதெல்லாம் இது ஸ்ட்ரிக்டாக இருங்க. ஸ்ட்ரிக்ட்னா ஸ்ட்ரிக்ட். டோன்ட் அக்செப்ட் எனி கிஃப்ட் ஃப்ரம் எனி வெண்டாஸ். இதை ரொம்ப மைண்டில் வைங்க. சிம்மராசிக்காரர்கள் மனசில் எழுதி வச்சுக்கோங்க. இஃப் யூ ரிசீவ் எனி கிஃப்ட் ஃப்ரம் யுவர் வெண்டாஸ், தென் கண்டிப்பாக வேலை போயிடும். எழுதி வச்சுக்கோங்க, அதை மட்டும் பண்ணாதீங்க. ஸோ ஆபத்து வேறு வேறு வடிவெல்லாம் வரும் உங்களுக்கு. 15 தேதிக்கு அப்புறம் என்ன குருஜி ஆசையாக ஓடி வந்தேன் ஜனவரி மாதம், நான் தான் ஆசையாக சொல்லிட்டேனே, எடுத்தோடனே உங்களுக்கு பணம் வந்துடும், சூப்பராக இருக்க போகிறீங்க. எல்லாருமே யோகாதிபதி வீட்டில் இருக்கிறதுனால பிரமாதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. 15 தேதிக்கு அப்புறம் சார் இன்னுமா நியூ இயர் கொண்டாடுவீங்க? ஜனவரி பிறந்து 15 நாளுக்கு அப்புறமா நியூ இயர் கொண்டாடுவீங்க, அது 15 தேதிக்கு அப்புறம் தானே. சரி ரைட்டு. அடுத்து சுக்கிர பகவான் 6க்கு மறைகிறார். சரி சந்தோஷம். அவர் 3-10 கூடையவர், அவரும் மறையக்கூடாது. அடுத்து இருக்கிறவர் வேறு யார் சார், நீங்களே சொல்லுங்கள் சார். செவ்வாய் சொல்லிட்டீங்க, புதன் சொல்லிட்டீங்க, சூரியன் சார் ராசியாதிபதி, அவரும் 6ல் மறைகிறார். சந்தோஷம். அப்போ என்ன பண்ணலாம் சிம்மராசிக்காரர்கள்? ஆஃப்டர் திஸ் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அமைதி காத்தல் நலம். ராசியாதிபதி மாட்டிக்கிட்டார், 2 கூடிய தனாதிபதி மாட்டிக்கிட்டார், 3-10 கூடிய தொழில்காரகன் மாட்டிக்கிட்டார், 4-9 கூடிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய பாதகாதிபதி உச்சம் பெற்று உட்காந்துருக்காரு. அப்போ என்ன பண்ணோம்? எதுவும் பண்ணக்கூடாது, அமைதி, மௌன விரதம். நான் அடிக்கடி என்னோட ஸ்டேட்டஸில் கூட வைப்பேன், இன்று சந்திராஷ்டமம், பரிகாரம் மௌன விரதம். வேறு இது அதான் பரிகாரம். அப்போது உங்களுக்கு இருக்கிற ஒரே பரிகாரம் மௌன விரதம். நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்களா, நேரே நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. காலைல எந்திரிச்சிங்களா, வேலைக்கு போனீங்களா, வந்தீங்களா, அவ்வளோதான். வேலை இடத்துல என்ன செய்ய உங்களை பற்றி வணக்கம் வந்துடும். நான் எந்த கொசிப்ஸும் கேட்க விரும்பலை, எந்த கொசிப்ஸும் சொல்ல விரும்பலை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு வந்தீங்களா, வேலையை பார்த்தீங்களா, காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு கோயிலுக்கு போக போகிறேன் கடவுளே,
காலைல கோயிலுக்கு போனீங்களா, வீட்டுக்கு வந்தீங்களா, மைண்டு உங்களுக்கு நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருங்க. பிரச்சனைகள் வந்தாலும் வேற யாராவது உங்களுக்கு வழியக்க வந்து உங்களை விமர்சனம் பண்ணாலும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ரியாக்ட் பண்ணால் தான் அது ப்ராப்ளம். நீங்கள் ரியாக்டே பண்ணலன்னா அது ப்ராப்ளமே கிடையாது. கரெக்டாக? இந்த கமெண்ட்டுக்கு நான் ரியாக்ட் பண்ணால் என்ன ஆகும் சொல்லுங்கள்? ரியாக்டே பண்ணக்கூடாது. நீங்கள் சொந்த ஜாதகம் பார்க்குற வரைக்கும் நான் உங்களுக்கு நல்லது சொல்லணும். நீங்கள் சொந்த ஜாதகம் பாருங்க அப்படின்னு சொல்லணும். டோன்ட் ரியாக்ட் எனி திங். ரியாக்ட் பண்ணால் தான் அது ப்ராப்ளம் ஆகும். அந்த மாதிரி தான். ஸோ அதனால் கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. இப்போ இந்த பிரச்சனையில் தான் நான் மாட்டிக்காமல் இருக்கேன், என்ன செய்யணும்? நான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்ட போகிறேன். ஆமாம், அது இப்போ கிடையாது, 15ஆம் தேதிக்கு அப்புறம். அப்போ இந்த பிரச்சனைலேருந்து வெளிவர என்ன செய்யணும்? கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடணும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தயவு செஞ்சு பாருங்கள். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்த்த உடனே உங்கள் கை ஃபோனுக்கு போகணும், நம்பர் அடிக்கணும், ஃபோன் பண்ணணும். வேறு வழியே கிடையாது. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் இருக்கிறீர்கள். ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள். டக்கல் சிஸ்டம், சூப்பர் டக்கல் சிஸ்டம்லாம் நிர்வாகம் நிறைய அறிமுகப்படுத்தியிருக்கேன். உடனே எல்லாம் பேசலாம். உலகின் மிக ஈஸியான வேலை என்னென்னா என் கூட பேசுகிறது தான். ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நம்மளுடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள். ஐபிசி பக்தியை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலோ. எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலோ. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.